தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். இது வெறும் கிரிக்கெட் படம் கிடையாது. கிரிக்கெட்டை சுத்தி கிரிக்கெட்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் கிடையாது. கிரிக்கெட்டை வச்சு பாலிடிக்ஸ் பிளே பண்றது தான் இந்த சில விஷயங்கள் பார்க்கும்போது மதத்தை சம்பந்தமா மதம் வச்சு நிறைய அரசியல் நடக்குது. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. லால் சலாம் அப்படின்ற டைட்டில் இருக்குல்ல, இதுக்கு என்ன மீனிங்? இந்த படம் வழியா நாங்க ஒரு விஷயத்த சொல்றோம், ஒரு பதிவு பண்றோம். ஏன் அப்படிங்கிற கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இது சொல்லணும். கிரிக்கெட் வந்து விளையாட முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்ல உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது? இப்போ கூட எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்போ நீங்கள் சிசிஎல் பார்க்குறதால உங்களுக்கு தோணும் இல்லை எல்லாமே ஓகே, அப்படி கிடையாது. வெண்ணிலா கபடி குழு 15 years ஆஃப் வெண்ணிலா கபடி குழு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே இப்போ வந்து ஒரு பீக்ல இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் க்ரோத்துங்கிறது நான் மட்டும் க்ரோ ஆகணுங்கிறது க்ரோத் கிடையாது. சுற்றி இருக்கு எல்லாருமே க்ரோ ஆகணுங்கிறது தான் க்ரோத். இப்படிதான் நான் சூரிய அவர்கள் ஆரம்பத்தில் வந்து காமெடியனா என்ட்ரி கொடுத்தாப்புல, இப்போ வந்து ஒரு பெரிய அவார்டு வாங்குற அளவுக்கு போயிருக்கிறாரு. அவர் வந்து ஹீரோவாவே மாறிட்டாரு. அது க்ரோத், அந்த இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அது நிறைய பேர் தெரியாது. அது கிட்டத்தட்ட இல்லை, அது சார்ட் அவுட் ஆயிடுச்சு. சார்ட் அவுட் ஆயிடுச்சு. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராகவும் சொல்லலாம். அவர் படத்தை ஆரம்பிச்சது ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான். இப்பயும் ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்துக்காக தான் வந்திருக்கிறோம். விஷ்ணு விஷால் அவர்களே வணக்கம். வணக்கம். அப்படியே உங்களுக்கு பக்கத்துல வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரை என்ட்ரி எடுத்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க பிசிக் அண்ட் எல்லாருமே. ஸோ இந்த படம் லால் சலாம் பத்தி கேட்கணும்னா, பொதுவாகவே எல்லா ஆக்டருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எப்படியாவது தலைவர் கூட ஒரு அப்படி ஸ்கிரீன் நின்றுட்டு போனா போதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா லால் சலாம்ல தலைவருடைய கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல நீங்களும் ஒரு முக்கியமான லீடா நடிச்சிருக்கீங்க. எப்படி இருக்கிறது இது? அதான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் இது, பட் திருப்பி இது சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லுவாங்க. பட் ட்ரீமே நீங்க பண்ணலன்னா, ஏன்னா இது ட்ரீம் பண்ண ஒரு விஷயமா நான் சொல்லுங்க. தலைவர் கூட நான் ஹீரோவா நடிப்பேங்கிறது, பக்கத்துல ஹீரோவா நடிப்பேங்கிறது சொன்னாலும் அது ட்ரீமே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மத்தவங்கிட்ட சொல்ல கூட தேவையில்லை. நீங்களே அதை ட்ரீம் பண்ண மாட்டீங்கன்ற நானு. தலைவர் கூட நடிக்கிறது நம்ம ட்ரீம் பண்ணலாம். ஆனா ஒரு லீட் ரோலா நம்ம பண்ண போறோங்கிறது யாராலையும் ட்ரீமே பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூனிவர்ஸோட கிஃப்ட் தான் இதுன்னு சொல்லுவேன். நான் நேர்மையா நான் என் தொழில வந்து மதிச்சதுக்கு யூனிவர்ஸ் கொடுத்த கிஃப்ட். ஆடியன்ஸ் வந்து நம்மள இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது அவங்க அன்பால கிடைச்ச கிஃப்ட். ஒன்று வந்து ஆக்டிங், இன்னொன்று வந்து கிரிக்கெட். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு தான் அமைஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜீவா. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு? அந்த அதான் இதுல நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு. நீங்க அதை ரெண்டு சொல்லும் போது நிறைய 2, 3 ஒரே படத்துல எனக்கு நடக்குது. ஒன்று வந்து நீங்க சொல்ற மாதிரி கிரிக்கெட் அண்ட் சினிமா ஒரே படத்துல ஜீவால நடந்தது. பட் இது வந்து டெட் கான்ட்ராஸ்ட் கேரக்டர், திருவுங்கிற கேரக்டர். இவ்வளோ ஜீவா வந்து ஒரு சின்சியரான ஒரு கிரிக்கெட்டரோ, இவன் வந்து செம்ம கிரிக்கெட்டர். ஆனா இவனுக்கு லைஃப்ல கோலு, கிரிக்கெட் ஆடி இது பண்ணணும், சாதிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு போக்குல எடுக்கிற கேரக்டர் தான் லைஃப. ஆமா. ஸோ ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு கேரக்டர். ஸோ அப்படியே ஒரு டெட் கான்ட்ராஸ்ட்ல கிடைக்கும் போது, இந்த கேரக்டர் கிடைக்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பண்றதுக்கு. அண்ட் இது வெறும் கிரிக்கெட் படம் கிடையாது. கிரிக்கெட்டை சுத்தி கிரிக்கெட்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் கிடையாது. கிரிக்கெட்டை வச்சு பாலிடிக்ஸ் பிளே பண்றது தான் இந்த படம். அண்ட் அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் ரேமான், அதுக்கப்புறம் விக்ராந்த் என் ஃப்ரெண்ட். ஸோ எல்லாமே ஒரே படத்துல நடக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? இது எல்லாமே எனக்கு இந்த படத்துல கிடைச்சிருக்கு. ஸோ நான் சொல்ற மாதிரி இது அகைன் நான் எவ்வளவு சொன்னாலும் அது கம்மி. அது யூனிவர்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட பரிசு கொடுத்துருக்கு. நிறைய கிஃப்ட் கொடுக்கணும் நானும் ஆசைப்படுறேன். தென் வந்து உங்களுக்கு வந்து இந்த லால் சலாம் அப்படின்ற டைட்டில் இருக்குல்ல, இதுக்கு என்ன மீனிங் சொல்லலாம்? இது ஒரு ஸ்லோகன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, புரட்சித்தனமான ஒரு ஸ்லோகன் தான் இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ஏன் அது தேவைப்படுது அப்படின்னா, இந்த படம் வழியா நாங்க ஒரு விஷயத்த சொல்றோம், ஒரு பதிவு பண்றோம். அது வந்து சில பேருக்கு ஏன் அப்படிங்கிற கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இது சொல்லணும், மாற்றம் இருக்கணும் திங்கிங்ல. ஏன்னா சமீபத்துல இருக்கிற கண்ட்ரில இருக்கிற சில விஷயங்கள் பார்க்கும்போது மதத்தை சம்பந்தமா மதம் வச்சு நிறைய அரசியல் நடக்குது. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு.
ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் நினச்சா. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து வரணும். ஸோ இது அதனால வந்து இந்த ஒரு டைட்டில். ஓகே. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது எங்களுக்கு வந்து டக்குன்னு கிரிக்கெட் காமிக்கிறீங்க, டக்குன்னு ஒரு வார் சண்டை போடுற மாதிரி ஊருக்குள்ள நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் ரிலேட் ஆகுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆரம்பத்தில் என்னதான் நாங்கள் வந்து உங்களை ஆக்டராக பார்த்தாலும் அந்த கிரிக்கெட்டுன்ற விஷயத்தை கேட்காம எங்களால் இருக்க முடியாது. அந்த கிரிக்கெட் வந்து விளையாட முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்ல உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது? அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது எங்களை யோசிக்கும் போதே அது ரொம்ப கஷ்டம்ல அப்படின்ற மாதிரி ஃபீல். அது எப்படி வந்தீங்க? அது எனக்கு 2 விதமா நடந்தது. ஒண்ணு 2 வாட்டி நடந்ததுன்னு சொல்லுவேன். ஒண்ணு எனக்கு அடிபடும் போது, ஏன்னா அதுல இருந்து நான் மீண்டும் வந்தாதானே கிரிக்கெட் ஆட முடியும். அதுவே எனக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஏன்னா இனிமே ஆட முடியாதுங்கிற ஒரு மனநிலை அப்பவே வந்துருச்சு. ஒரு 50% வந்துருச்சு. ஸோ ஆனாலும் சரி ஃபைட் பண்ணி திருப்பி ரெடி ஆகி நான் ரொம்ப முயற்சி பண்ணி ஆடினேன். பட் என்னால் பழைய மாதிரி கிரவுண்டில் இப்போ கூட எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நீங்கள் சிசிஎல் பார்க்குறதால உங்களுக்கு தோணும் இல்லை எல்லாமே ஓகேன்றது. அப்படி கிடையாது. எனக்கு கால் பிரச்சனை இருக்குது. அதனால தான் என்னால் டான்ஸ் ரொம்ப என்ன சொல்கிறது, பயங்கரமாக டான்ஸ் ரிஹர்சலோ இது பண்ண முடியாது. அந்த அப் அண்ட் டவுன் ஸ்குவாட்ஸ் பொசிஷன் சொல்லுவாங்க, அந்த குதிக்கிறது இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. காரணம் வந்து என்னோட இன்ஜுரி. ஸோ அந்த இன்ஜுரி இப்போ கூட எனக்கு ட்ரபிள் கொடுக்கும். ஏதாவது ஒரு ஃபிசிக்கலாக ஏதாவது ரொம்ப ரன்னிங்கோ இல்லை ஏதாவது இருந்தால் குதிக்கிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை. ஸோ அது வந்து அப்பயே புரிஞ்சிருச்சு. பட் அதை மீறி ட்ரை பண்ணேன். அடுத்து ஒரு 2 வருஷம் ஆடினேன். இந்த இன்ஜுரிக்கு அப்புறம் 2-3 வருஷம் ஆடினேன். கரெக்டாக ஞாபகம் எனக்கு. பட் என்னால் பழைய மாதிரி ஆட முடியல. ஸோ அப்போதான் அந்த அந்த 50 வந்து 100ஆக மாறி அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப பாரமாக ஆயிடுச்சு எனக்கு. எந்த அளவுக்குன்னா எனக்கு கிரிக்கெட்டே பார்க்குறது நிப்பாட்டிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கிரிக்கெட்டை பெருசாக ஃபாலோ பண்ணுறது. அந்த அளவுக்கு அந்த பாதிப்பு இருக்கு. இப்போ கூட நீங்க இந்தியன் டீம் என்னன்னு கேட்டீங்கன்னா முழுசா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நான் மேட்சஸ் ரொம்ப கம்மியா பாக்குறேன். இன்னைக்கு ரொம்ப ரேர் மேட்சஸ் ஐபிஎல் பார்ப்பேன், இல்ல ரொம்ப ரேரான மேட்சஸ் பார்ப்பேன். ஸோ என்ன நடக்குதுன்னே பெருசா தெரியாது எனக்கு கிரிக்கெட் உலகத்துல. நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது பார்க்கும் போதெல்லாம் நமக்கு இப்போ ஞாபகம். பட் லைஃப் இஸ் கிரேட். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம விட்டோம், இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வியில ஆரம்பிச்சு, ஆனால் இன்னைக்கு வந்து சினிமா வழியாக வந்து ஜீவான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், சிசிஎல் ஆடுறேன், திருப்பி தலைவரோட படத்தில் நான் கிரிக்கெட்டராக பண்ணுறேன். இது எல்லாமே வந்து அதான் வாழ்க்கை வந்து என்னோட சின்சியரிட்டி. அன்னைக்கு சின்சியராக ஆடினேன் கிரிக்கெட், அதுக்கு உண்டான பரிசு தான். பரிசு 2 டபுள் டமாக்கா மாதிரி இப்போ வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த நம்ம என்னதான் நம்ம பண்ணாலும் பிடிச்ச விஷயத்தை செய்யும் போது ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ஹாப்பினஸ் வரும்னு சொல்லுவாங்கல்ல. கிரிக்கெட் பேட் அப்படி பிடிச்சி அப்படி கிரவுண்டில் போய் நிற்கும் போது இன்னமும் உங்கள் மைண்ட் செட்டில் என்ன வரும்? எப்படி இருக்கும்? அதான் சொல்கிறேன், 2 விஷயம் ஞாபகம் வரும். ஒன்று வந்து நான் ஆடின நாட்கள், நான் எப்படி ஆடினேன் அப்படிங்கிறது அந்த மெமரிஸ் வரும். 2வது நம்ம இந்த மாதிரி ஒரு இந்தியாவுக்கு ஆடி இருந்தோம்னா எப்படி இருந்திருக்கோன்னு ஒரு யோசனை. இது 2மே மைண்டில் வந்து போகும். நம்ம ஓகே, பட் அது அட்லீஸ்ட் காட் இஸ் கைண்ட். எனக்கு அந்த மூமெண்ட்ஸ் வந்து லிவ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். சிசிஎல்னால எனக்கு கிடைச்சது. அந்த கிரவுண்டுக்குள்ளே போகும்போது, இன்டர்நேஷ்னல் கிரவுண்டில் போகும்போது ஃபுல் ஸ்டேடியம் ஃபுல்லு, நம்ம அடிக்கும்போது ஒவ்வொரு ஷாட்டில் கத்துறது, கொண்டாடுறது, அது எல்லாமே அனுபவிச்சிட்டேன் ஓரளவுக்கு. ஸோ அதனால எனக்கு ஹாப்பி. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம ஒரு ஆக்டரா, ஒரு பெர்ஃபார்மரா கேமரா மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதான் வந்த புதுசில் பயமாக இருக்கும் ரொம்ப. ஏன்னா நம்மளால அதான் கேமராவில் நிதானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேமரா இருக்கிறதுங்கிறதே நீங்கள் மறந்துடணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். பட் இருக்குங்கிறது தான் நீங்க இருக்கிற மாதிரி தான் நீங்க நடிக்கணும். ஏன்னா கேமராக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடிக்கணும். அதுதான் ஒரு நடிகனோட வேலை. வெறும் நடிக்கிறது கிடையாது. ஸோ அது 2மே இருக்கணும் மைண்ட்ல பேரலா. இனிஷியலா ஒரு பயம் இருந்தது, நம்மளால கேரி பண்ண முடியுமா, ஒரு தியேட்டர் ஸ்க்ரீனை வந்து ஹோல்ட் பண்றதுங்கிறது, மக்கள் உங்களை பார்த்து நீங்க அவங்கள ஹோல்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அது நம்மளால பண்ண முடியுமான்னு ஒரு பயம் இருக்கும். போக போக நம்ம பார்க்க தியேட்டரில் உட்கார நம்ம வரும்போது ஆடியன்ஸ் ரசிக்க ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நம்மளால ஹோல்ட் பண்ண முடியுங்கிறது. இப்போ கேமரா முன்னாடி போய் அந்த ஃப்ரேம் பார்த்து பரவாயில்லையே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறேன்னு ஒரு அடிக்கடி நான் சொல்லிப்பேன் எனக்கு. ஸோ இந்த ஜேர்னி வந்து ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி. இன்னும் நிறைய பண்ணணும், கேமரா முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை. அது கண்டிப்பா ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே. வெண்ணிலா கபடி குழு 15 இயர்ஸ் ஆஃப் வெண்ணிலா கபடி குழு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே இப்போ வந்து ஒரு பீக்ல இருக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் விஜய் சேதுபதி சார். ஸோ அவங்களுடைய வளர்ச்சிகளை எப்படி பார்க்குறீங்க? விஜய் சேதுபதி சார், சூரி அவர்கள், அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நல்ல விஷயம். அதான் நான் அந்த படம் மட்டும் இல்லை, என்னோட நிறைய படங்கள்ல நடித்த ஆர்டிஸ்ட்
நான் சேர்ந்து நடித்த ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து நல்ல இடத்துல இருக்கு. ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, டெக்னீஷியஸாக இருந்தாலும் சரி, என்னோட விக்ட்ரி நான் அதுவாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, நான் ஒரு படம் பண்ணேன்னா அதில் எல்லாருக்கும் பேர் கிடைக்கும். ஒரு முண்டாஸ்பட்டி பண்ணும்போது எனக்கு முனீஷ்காந்த் நல்ல இடத்துல இருக்குது, காளி வெங்கட் சூப்பரான படங்கள் பண்ணுறாரு, அந்த டைரக்டர் பெரிய டைரக்டர், இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் இப்போ வந்து எல்லாரும் கொண்டாடப்படுகிற ஒரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய சொல்லலாம். இன்டர்நெட் நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஐலாண்ட் ரவிக்குமார் அவர் வந்து அந்த படத்துல இருக்கிற கருணாகரன் வந்து எவ்வளவு படங்கள் அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்காரு. அது இந்த படத்துக்கு பெஸ்ட் அவார்டு, பெஸ்ட் காமெடியன் அவார்டு வாங்கினாரு. ஹிப்ஹாப் தமிழா. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு என்கிட்ட, நிறைய நான் சொல்லலாம். பாசிட்டிவ் வைப் வந்து மூளையில தூக்கிட்டு சுத்துறீங்க. எனக்கு எப்பவுமே அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த விதத்துல. ஐ ஆல்வேஸ் லைக் பீப்புள். என்ன பொறுத்த வரைக்கும் growthங்கிறது நான் மட்டும் க்ரோ ஆகணுங்கிறது growth கிடையாது. சுத்தி இருக்கு எல்லாருமே க்ரோ ஆகணுங்கிறது தான் growth. இப்படிதான் நான் சினிமா கரியர். ஓகே, அதுவும் இல்லாம சூரிய அவர்கள் ஆரம்பத்துல வந்து காமெடியனா என்ட்ரி கொடுத்தாப்ல. இப்போ வந்து 7 கடல் 7 மலை படத்துல வந்து இப்போ வந்து ஒரு பெரிய அவார்டு வாங்குற அளவுக்கு போயிருக்கிறாரு. அவர் வந்து ஹீரோவாவே மாறிட்டாரு. அந்த growth, அந்த இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல பயங்கர ஹாப்பி. எனக்கு நடுவில் நிறைய குழப்பங்கள் இருந்தது அவருக்கும் எனக்கும். அது நிறைய பேர் தெரியாது. அது கிட்டத்தட்ட இல்லை, அது சார்ட் அவுட்டே ஆயிடுச்சு. சார்ட் அவுட் ஆயிடுச்சா? இப்ப நீங்களும் சூரிய வந்து தோஸ்து படா தோஸ்து. அது வெளியே வரும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. நான் இப்பதான் பதிவே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அது நடந்து இப்பதான் ஒரு 3 மாசம் ஆயிருக்கு. அப்படியா? ஸோ அதான் நான் படம் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசினேன். அண்ட் அது வரைக்கும் நான் படம் பார்க்கல. எப்போ எங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆச்சு நான் படம் பார்த்தேன். படம் பார்த்து அவர்கிட்ட பேசி ரொம்ப பாராட்டினேன் நான். அண்ட் இப்போ சமீபத்தில் அவரோட கருடன் படத்தோட டீசர் ஃபோன் பண்ணி ஓட்டினேன் பயங்கரமா. ஹீரோவே மாறிட்டீங்க, அப்போ நீங்களாம் மாறிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த அளவுக்கு பாண்டிங் எனக்கு திருப்பி வந்துருச்சு. இப்போ அது ஒரு கன்ஃபியூஷன் தான். அது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்லும் போது எனக்கு புரிஞ்சுது. என் பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் கேட்கும்போது அவருக்கும் புரிஞ்சுது என்ன ரைட் என்ன தப்புங்கிறது. என்ன நடுவில் எங்கள் அப்பா கொஞ்சம் பாவம், அவருக்கு தேவையில்லாத கெட்ட பேர். பட் ஃபைன், இட்ஸ் ஃபைன். ஏன்னா எவ்ரி திங் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல்னு சொல்லுவாங்க. அது கூடி சீக்கிரமாக அதை பற்றி நான் வெளியிடுவேன் என்ன நடந்தது. எங்களுக்கு இது கேட்கும் போது ஒரு அதனால தான் நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறேன். ஏன்னா அது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப தாக்கம் அந்த ஒரு விஷயம். ஏன்னா நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணது கிடையாது. அது ஒண்ணு மட்டும் எனக்கு அடிச்சுனே இருக்கணும். அதுவும் இப்போ சரியாயிடுச்சுங்கிறத நான் ரொம்ப கான்ஃபிடென்ட். சூப்பர். ஸோ சில விஷயங்கள் நமக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னால முடியாது, உன்னால பண்ணவே முடியாதுடா அப்படின்னு சொல்லும் போது உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அதுல இருந்து எப்படி வந்து தனக்கு பிடிச்சத நான் செய்வேன் அப்படின்ற அந்த ஒரு அடம் பிடிக்கிறது எப்படி வரும்? தனக்கு பிடிச்சது நான் செய்வேன் பிளைண்டா அப்படிங்கிறது அதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச தப்பா விட இருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, இப்போ ஒரு 10 பேர் ஒரே விஷயத்த சொல்றாங்கன்னா அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கும். ஒருத்தர் மட்டும் தான் சொல்றாங்க, மீதி 9 பேரோட ஒப்பீனியன் வேறையா இருக்கு. இல்ல 5-5 கூட 50-50 கூட ஒப்பீனியன் மாறிச்சுன்னா அதோட அர்த்தம் வேற. அதை நான் இப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ தனக்கு பிடிச்சது நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த உன்னால முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நான் உட்காந்து யோசிப்பேன், அவங்க ஏன் அதை சொல்றாங்க, ஓ இதுதான் காரணம், இப்போ அந்த விஷயத்த சரி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் நினைப்பேன். ஸ்ட்ரெயிட்டா இல்லை அவங்க சொல்லிட்டாங்க நான் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, அதுல இன்னும் ஏதோ ஒரு உண்மை இருக்கு, இதுதான் உண்மை, ஓகே இது பிடிச்சி பண்ணுவோம் நம்ம கரெக்ட். எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க கமர்ஷியல் படங்கள் பண்ணக்கூடாது, பண்ணா காணாம போடுவீங்க ஒரு ப்ரொடியூசர் சொல்றாரு என்கிட்ட. ரொம்ப நியாயமான பேச்சு, ஹர்ட் ஆச்சு. எப்படி சொல்லிட்டாரு நான் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறது அப்படி போல. அப்போ யோசிச்சேன், அவர் சொல்றது நியாயம் இருக்கு. நான் இது வரைக்கும் டான்ஸ் ஆடி ஜாலியா பார்த்து யாருமே பார்த்தது இல்லை. இப்போ நமக்கு அந்த மாதிரி படங்கள் நம்மளால பண்ண முடியாது. கரெக்ட் தான் அவர் சொன்னது. சரி நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டான விஷயம், நம்ம ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுவோம், அது கரெக்டான மீட்டர்ல பண்ணுவோம், கதை இருக்கணும் ஆனா இருக்கக்கூடாது. வந்து வேலன் வந்துட்டு விலகால. புரியுது. அதுல நான் ஹிட் அடிக்கணும். அவரு ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி அதுல நான் என்ன பண்ண முடியும், ஒரு புஷ்பா புருஷன், ஒரு 6 மணி காமெடி, அந்த 3 எல்லாமே மிக்சட் கதை இல்லைன்றாங்க. நீங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா 3 கதை இருக்கும் அந்த படத்துல, குட்டி குட்டி கதை தான். இந்த 3மே இன்டர் கனெக்ட் பண்ணி சொல்லுவோம், அதுதான் கதை, பிரசன்டேஷன், ஸ்கிரீன் பிளே. சோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் நான் எடுத்துப்பேன். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள், அவர் உதாரணத்துக்கு கொடுத்தேன். எக்ஸாம்பிளுக்கு அது இருந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டா குஸ்தி வந்து ஒரு பக்காவான கமர்ஷியல், அது அடுத்த கட்டம். சோ இப்போ என்னன்னா அது நான் பார்த்து சக்சஸ் கொடுத்தேன். அது அதே மாதிரி 2 படம் ட்ரை பண்ணேன், அது பெருசா செட் ஆகல. பட்
ஒரே படம் தான் தப்பாச்சு. பட் அதுக்கப்புறம் குள்ளநெறி கூட்டம் மாதிரி படம் முன்னாடி பண்ணியிருக்கேன். அதோட நெக்ஸ்ட் வெர்ஷன்ஸ் தான் நான் பண்ணேன். லைக் சில்க்வார்பட்டி சிங்கம் படம் வந்து அது ஒன்னு இன்னும் பெட்டரான. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, என்னால ஒரு ப்ராப்பரா கேரி பண்ண முடியும் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு ஹீரோவா அப்படிங்கிறது தான் கட்டா குஸ்தி. அதுல ஹீரோ வந்து ஹீரோயினா இருந்தாலும் நான் ஹீரோக்கு உண்டான கமர்ஷியல் ஹீரோக்கு உண்டான ஒரு சாங் இருக்கு, எனக்கு டான்ஸ் இருக்கு, ஆக்ஷன் சீக்வென்ஸ் மாசா இருக்கு, கிளைமேக்ஸ் ஒரு பெரிய ஆக்ஷன் அந்த இவரோட இருக்கு, காமெடி இருக்கு. ஸோ அதோட அடுத்த கட்டம் தான். ஸோ எனக்கு முடியாதுன்னு சொல்லும் போது நான் பிளைண்டா ஒரு விஷயத்த பண்ணணும்னு பண்ண மாட்டேன். அதை அனலைஸ் பண்ணி அதை நோக்கி எப்படி போனோம் தான் நான் பார்ப்பேன். ஆனா அவங்க சொன்ன விஷயம் உண்மையாவே தப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 100% அவங்க சொல்றது தப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அவங்களுக்கு அகேன்ஸ்டா போவேன். அவங்க சொல்றது ஏதோ ஒரு ரைட்டா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் கண்டிப்பா உட்காந்து கேட்பேன், இன்னும் 10 பேரோட டிஸ்கஸ் பண்ணுவேன். ரைட். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு கற்பனை தான். இப்போ நீங்க ஒரு கிரிக்கெட் டீம்ல இருக்கிறீங்க, 2 கோச் வராங்க ஓகேவா, ஒரு ஆப்போனன்ட் டீமுக்கு. இந்த பக்கம் தளபதி விஜய் இருக்காரு, இந்த பக்கம் அஜித் சார் இருக்காரு. எந்த கோச்ல போய் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க? அஜித் சார். அஜித் சார் தான். ஓ, ஏதாச்சும் ஸ்பெஷல் ரீசன்ஸ்? இதை நான் இதுலயே சொன்னேன், ஆடியோ லான்ச்லயே சொன்னேன். வரல அதான் யாருக்கு கோச்சா எடுப்பீங்க உங்க டீமுக்கு அப்படின்னா அஜித் சார். அதை நான் காமெடியா சொன்னேன். என்னன்னா எவ்வளவு நாங்க மோசமா ஆடினாலும் எவ்வளவு தப்பா ஆடினாலும் சார் வந்து டீசெண்டா திட்டுவாரு, அதுக்காக அவர் கோச்சா தான் பெட்டர். அதுக்காக தான் நான் சொல்றேன், இப்போ திருப்பி பதிவு பண்ணிடுறேன். அதுக்காக தான் நான் சொல்றேன், அங்க இருக்கிறது கண்டினியூ ஆகணும்ல. இன்னைக்கு நான் வேற அன்னைக்கு வேற மாத்தி பேசக்கூடாது. ஸோ அன்னைக்கு சொல்றதா இன்னைக்கு சொல்றேன். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க நடிச்ச படங்கள் 4 படங்கள் சொல்லுங்க. அதுல ஒரு படத்தை நீங்க இப்ப சூஸ் பண்ணி எனக்கு சொல்லணும். நம்பர் 1 முண்டாசுப்பட்டி, ராட்சசன், குள்ளநரி கூட்டம், இன்று நேற்று நாளை. 4ல ராட்சசன். ஆமா, அதுவும் எனி டைம். அது எனக்கு வந்து என்னால ஒரு படத்தை என் ஷோல்டர்ல கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது கொடுத்த நம்பிக்கை வந்து அந்த படத்தை, அந்த படம் வந்து ஓகே எனக்கு கொடுத்துச்சு. அது பெரிய நம்பிக்கை. ஓகே. ஸோ ஒரு சின்ன ஒரு டாஸ்க் தான், 2 minutes தான் பண்ணுவேன். அதுல என்னன்னா ஒரு ஃபன்னான ஒரு டாஸ்க்னும் அதை சொல்லிக்கலாம். அது எப்படின்னா, சில பிக்சர்ஸ் இருக்கும், அந்த பிக்சர்ஸ் ரிலேட்டான ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். நம்பர் 1. ஸோ இது வந்து அந்த பிக்சர், 2க்கும் அந்த பிக்சருக்கு ஒரு 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 வேர்டு வரும். சத்தியமா தெரியல. இது எப்படின்னா, மேல இருக்கிறது லால் சார், லால் சலாம். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் ரஜினி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து விஷ்ணு விஷால். நல்லா இருக்குது. தென் முண்டாசுப்பட்டி. ஸோ சூப்பர். ஏன்னா நீங்க இப்ப நடிச்ச படங்கள் அது உங்களுக்கு ரிலேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் கேட்டிருந்தேன். தென் வந்து இந்த பிக்சர் பத்தி நான் கண்டிப்பா கேட்டே ஆகணும்னு சொல்லி எல்லாருமே இந்த ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படின்றத யாராவது ஒருத்தவங்க இதை வந்து நம்மளை பத்தி போடுவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருப்போம். ஆனா நம்மளே அதை வந்து எடுத்து அது பிக்சர் எடுத்து போறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ திஸ் ஒன் ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட் எனக்கு. அது ஆக்சுவலா நான் அன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். எங்க அம்மா வந்து ஏதாச்சும் அந்த பழைய கட்டிங்ஸ், பேப்பர் கட்டிங்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நான் கிரிக்கெட் ஆடுற டைம்ல இருந்து பேப்பர், அதுல வந்து ஃபர்ஸ்ட் சினிமாவோட மிகப்பெரிய பேப்பர் கட்டிங் இது. ஸோ அதை எடுத்து அன்னைக்கு காமிச்சாங்களா, அப்போதான் யோசிச்சேன், ஆஹா நம்ம இப்படி ஒரு போட்டோ எடுத்தோம், இப்போ சாரோட நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம், ஐயோ எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அது. அண்ட் அதான் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து வளர்ந்து வர ஆட்களுக்கு ஒரு இடத்துல இருக்கிறோம் இப்போ. பட் நம்மளோட அல்டிமேட் எய்ம் அது கிடையாது, இன்னும் நம்ம வளரணும்னு ஆசைப்படுறோம். இந்த மாதிரி வந்து எனக்கு நடந்திருக்குங்கிறத நான் ஷேர் பண்ணும்போது இன்னும் பல பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. நான் அதுக்காக தான் போடுறேன். நான் இதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். இது ஈஸி ஜெர்னி கிடையாது. இது ஈஸி ஜெர்னி இல்லவே இல்லை. இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜெர்னி. ஆனா எங்கேயுமே நான் அந்த நம்பிக்கையை விடலை. ஒன்று. 2வது, இந்த நம்பிக்கை எல்லாத்தையும் தாண்டி இது ஏன் எனக்கு நடந்ததுன்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது நான் ரொம்ப சின்சியரா இருந்தேன். எந்த விதத்துல சின்சியரா இருந்தேன்னா, எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. எல்லாருமே ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. இதனால மட்டும்தான் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு, ஏன்னா நான் என்ன வந்து ஒரு பெரிய திறமைசாலியா பார்க்கல. என்னோட பல மடங்கு திறமை இருக்கிறவங்க வந்து வெளியே இருக்கிறாங்க, வாய்ப்பு கிடைக்காம. ஆனா எனக்கு இது கிடைச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை தேடி யோசிச்சு போகும்போது எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது, இதுதான் காரணம். ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் எவ்ரிபடி ஷுட் சக்சீட். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஜெயிக்கணும் சினிமா வழியா. நான் சினிமாவில் இருக்கிறதுனால சினிமா வழியா ஜெயிக்கணும்.
வேற ஃபீல்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க உங்க ஃபீல்ட்ல ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். இதுதான் என்னோட எண்ணம். ஸோ இந்த எண்ணம் தான் இதுக்கு காரணம். ஸோ இதை நான் பதிவு பண்ணும்போது அது அது இன்னும் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணணுங்கிறது நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் அதை பதிவு பண்றேன். ஓகே. அண்ட் எண்ட் ஆஃப் த டே த லவ் ஆடியன்ஸ். நம்ம இப்போ நீங்க எப்படி பாப்புலர் ஆகுன்னா நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும். ஆமா, அதான மேட்டர். நான் எப்படி பாப்புலர் ஆகும்னா நான் பண்ற வேலை ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும். எண்ட் ஆஃப் த டே டிசைட் பண்றது நீங்களும் நானும் கிடையாது, ஆடியன்ஸ் அவங்க தான். ஆனா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணா மட்டும் தானே. அது எப்படி வரும் அப்படின்னா ரியாலிட்டி, உங்களுக்குள்ள இருக்கிற ரியாலிட்டி என்னவோ அதை நீங்க உண்மையாவே வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நான் பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எனக்குள்ள என்ன இருக்கோ நான் அதை தான் பேசியிருக்கிறேன், அதான் காமிச்சிருக்கேன், அதான் படங்கள் வழியா காட்டுறேன். ஓகே. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு நான் இல்லை. அதனாலதான் எனக்கு வந்து ஆடியன்ஸோட லவ் கிடைக்குது. ஸோ இதை நான் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்கள்கிட்ட ஒரு நேரம் பேசினது வந்து அந்த சொன்னீங்க பார்த்தீங்களா பாசிட்டிவிட்டி, அது எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்டர்வியூ. அண்ட் வந்து இந்த லால் சலாம் படம் சூப்பரான ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பர்சனலாக கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.